நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. டியூஷனுக்கு சென்று வீடு திரும்பாத 12 வயது சிறுவன் கதறி அழுதபடி போலீசில் புகார் அளித்த பெற்றோர், வாயை பொத்தி வனப்பகுதிக்கு இழுத்து சென்ற இளைஞர்கள், அப்பாவி சிறுவனின் தொண்டையை கத்தியால் அறுத்து துடிக்க துடிக்க கொலை செய்த கும்பல், சிறுவனை கடத்தி சென்று கொடூரமாக கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன வன்மம்? கொலையாளிகள் சிக்கினார்களா? ஜூலை 29ஆம் தேதி வழக்கம் போல சைக்கிளை எடுத்துக்கிட்டு டியூஷனுக்கு கிளம்பி போயிருக்கான் 13 வயசு சிறுவன் நிதிஷ். டியூஷன் முடிஞ்சதும் நைட்டு 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர நிதிஷ் அன்னைக்கு நீண்ட நேரமாகியும் வீட்டுக்கு வரல. அதனால பெற்றோர் டியூஷன் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி கேட்க நிதிஷ் எப்பவோ கிளம்பி போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் பதறி போன பெற்றோர் மகனை தேடி தெரு தெருவா அலைஞ்சிருக்காங்க. எங்க தேடியும் நிதிஷ் கிடைக்கவே இல்லை. இதுக்கு மேலையும் லேட் பண்ண வேண்டாம், உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்னு முடிவு பண்ணி நேரா ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போலீஸ் காணாம போன சிறுவனை தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ சிறுவன் டியூஷன் போற வழியில இரவு 9 மணிக்கு ஒரு கார் போனதாவும் அந்த காருக்குள்ள சின்ன பையன் கத்துற சத்தம் கேட்டதாவும் அந்த ஏரியாவில் இருந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஏரியாவில் எந்தவித சிசிடிவி கேமராக்களும் இல்லாததால கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல உள்ள சிசிடிவி கேமராவை போலீஸ் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல அந்த நபர் சொன்ன தகவல் படி ஒரு கார் சந்தேகத்துக்குரிய விதத்துல அந்த வழியா போயிருக்கு. ஆனா அந்த காருடைய நம்பர் தெளிவா தெரியல. அவங்கள பிடிக்கிறது போலீஸுக்கு பெரிய சவாலா மாறிச்சு. சிசிடிவி கேமரா, செல்போன் சிக்னலை வச்சு போலீஸ் தீவிரமா தேடியும் சிறுவன் கிடைக்கவே இல்லை. அந்த நேரத்துல சிறுவனுடைய அப்பா அச்சுதனுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கு. எதிர்முனையில பேசினவங்க, உன்னோட பையன் எங்க கண்ட்ரோல்ல இருக்கான், உன்னுடைய மகன் உயிரோட வேணும்னா 5 லட்சம் கொடு, அப்படி இல்லைன்னா அவனை கொன்னுடுவோம்னு சொல்லி இருக்காங்க. அதோட இந்த விஷயத்தை நீ போலீஸ் கிட்ட சொன்னா அடுத்த நிமிஷமே உன்னுடைய பையனை கொன்னுடுவோம்னு பகிரங்கமா மிரட்டல் விடுத்திருக்காங்க. அவங்க அப்படி சொன்னதும் பதறி போன தந்தை, நீங்க கேட்கிற பணத்தை கொடுத்துட்றேன், என்னுடைய மகனை ஒன்னும் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சி இருக்காரு. மகனை கடத்தின அந்த கும்பல் கிட்ட அப்படி சொல்லிட்டு என் மகனை யாரோ கடத்தி வச்சு பணம் கேட்கிறாங்கன்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் அச்சுதன். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள வீட்டில் மனைவி மகன் கூட வாழ்ந்துட்டு வந்த அச்சுதன் பிரைவேட் காலேஜில் ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருடைய மனைவி ஹவுஸ் ஒய்ஃப். மகன் நிதிஷ் அதே ஏரியாவில் உள்ள ஸ்கூல்ல 7வது படிச்சுட்டு இருக்கான். குருமூர்த்தி, கோபாலகிருஷ்ணனுங்கிற இளைஞர்கள் 2 பேர் அச்சுதன் வீட்டில் கார் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சிறுவன் நிதிஷ குருமூர்த்தி தான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டுட்டு போய் விடுவாரு. இதுக்கு நடுவுல குருமூர்த்தியும் கோபாலகிருஷ்ணனும் சரியா வேலை பார்க்கலன்னு சொல்லி அச்சுதன் அவங்கள வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லி இருக்காரு. திடீர்னு வேலை இல்ல போன்னு சொன்னா நாங்க எங்க சார் போவோம்னு அச்சுதன் கிட்ட கெஞ்சி இருக்காங்க. ஆனா அவங்க பேசுறத காதலையே வாங்காத அச்சுதன் 2 பேரையும் அச்சுதன் வீட்டுல இருந்து விரட்டி விட்டுருக்காரு. அதனால குருமூர்த்திக்கும் கோபாலகிருஷ்ணனுக்கும் அச்சுதன் மேல உச்சக்கட்ட கோபம் வந்திருக்கு. வேலையும் இல்ல, கையில பணமும் இல்லாம நடு ரோட்ல நின்றுட்டு இருந்த குருமூர்த்தியும் கோபாலகிருஷ்ணனும் ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அச்சுதன் மகன் நிதிஷ கடத்தி பணம் கேட்க சதி திட்டம் போட்டிருக்காங்க. வழக்கம் போல டியூஷன் முடிச்சுட்டு சைக்கிள்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்த நிதிஷ வழி மறிச்ச குருமூர்த்தியும் கோபாலகிருஷ்ணனும் வாடகை கார்ல சிறுவனை தூக்கிக்கிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அச்சுதனுக்கு போன் பண்ணி 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்த அச்சுதன் போலீஸ் கிட்ட சொன்னது தெரிஞ்சதால சிறுவன் நிதிஷ பன்னீர்கட்டா வனப்பகுதிக்கு கூப்பிட்டுட்டு போய் தொண்டைய அறுத்து கொடூரமா கொன்னிருக்காங்க. அது மட்டுமில்லாம ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சிட்டு இருந்த நிதிஷ் மேல பெட்ரோலை ஊத்தி சித்திரவதை பண்ணி துடிதுடிக்க கொலை பண்ணியிருக்காங்க.
செல்போன் சிக்னலை வச்சு குருமூர்த்தி கோபாலகிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு போலீஸ்காரங்க போனப்பதான் சிறுவனுக்கு நடந்த கொடூர சம்பவம் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. ஆசையா பெத்து வளர்த்த மகன் எரிஞ்சு கிடக்கிறத பார்த்து பெத்தவங்க கதறி அழுதுருக்காங்க. போலீஸ்காரங்களை பார்த்ததும் தப்பிக்க முயற்சி பண்ண குருமூர்த்தி கோபாலகிருஷ்ணனை துப்பாக்கியால சுட்டு பிடிச்சிட்டாங்க. அடுத்து கொலையாளிகள் 2 பேர் மேலையும் கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் இந்த கொலை சம்பவத்துல வேற யாருக்காவது தொடர்பு இருக்கான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் தனியாக இருந்த இளைஞர் ஆயுதங்களுடன் உள்ளே புகுந்த கும்பல் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தலைதெறிக்க ஓடியும் ஓட விரட்டி வெட்டி கொன்ற கொடூரம். இளைஞருக்கும் அந்த கும்பலுக்கும் இடையே என்ன பிரச்சனை? கொலையாளிகள் சிக்கியது எப்படி? தண்டலம் ஏரியில இளைஞர் ஒருத்தர் உடல் ஃபுல்லா வெட்டு காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காரு. இதை பார்த்து அந்த வழியா போன ஒரு சிலர் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் கிராம மக்கள் கிட்ட இந்த இளைஞர் யாரு, இவரை கொன்னது யாருன்னு விசாரணை நடத்தினாங்க. அப்போ ஊர்க்காரர் ஒருத்தர் உயிரிழந்து கிடக்கிறது இதே ஏரியாவை சேர்ந்த முருகன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவரை கொன்னவங்களை பத்தி யாருக்கும் தகவல் தெரியுமான்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு முருகனுக்கும் இந்த ஏரியாவில் உள்ள சங்கர் அப்படிங்கிற இளைஞருக்கும் ரொம்ப நாளா பிரச்சனை இருக்குது. ஆனா சங்கர் தான் கொலை செஞ்சிருப்பான்னு கன்ஃபார்மா தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஊர் மக்கள் சொன்னதை வச்சு சங்கருடைய போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணாங்க போலீஸ். அதுல அவருடைய போன் சிக்னல் கவரப்பேட்டை பக்கத்துல காட்டியிருக்கு. உடனே அங்க போன போலீஸ் அந்த ஏரியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அங்க பதுங்கி இருந்த சங்கரை பிடிச்சு விசாரணை பண்ணாங்க. அவர் கொடுத்த தகவலை வச்சு மேலும் 10 பேரை பிடிச்சு விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் முருகன் ஏன் கொலை செய்யப்பட்டாருங்கிறதுக்கு பதில் கிடைச்சிருக்கு. திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டியில உள்ள ஆரம்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஒரு மணிகண்டன். இவரு எந்த ஒரு வேலைக்கும் போகாம ஊதாரித்தனமா ஊர் சுத்திட்டு இருந்திருக்காரு. அதே ஏரியாவில் உள்ள சில இளைஞர்கள் கூட சேர்ந்து அடிதடி ரவுடிசம்னு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சைட்ல கஞ்சா விற்கிற வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு போட்டியா அதே ஏரியாவில் உள்ள சங்கருங்கிற இளைஞரும் கட்ட பஞ்சாயத்து கஞ்சா விற்கிறதுன்னு இருந்திருக்காரு. எனக்கு போட்டியா நீ கஞ்சா விற்கிறதால வருமானம் குறையுது, அதனால நீ இனி கஞ்சா விற்காதன்னு சங்கரை மிரட்டி இருக்காரு மணிகண்டன். அதுக்கு சங்கர் உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ, நான் அப்படிதான் கஞ்சா விற்பன்னு கோபமா சொல்லி இருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கஞ்சா விற்கிறது தொடர்பா 2 கேங்குக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதுல சங்கர் குரூப் மணிகண்டனை சரமாரியா வெட்டிட்டாங்க. உடனே அங்கிருந்த சிலர் மணிகண்டனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவருடைய உயிரை காப்பாத்தி இருக்காங்க. இதனால மணிகண்டனுடைய தம்பி முருகன் சங்கர் டீம் மேல கோபத்துல இருந்திருக்காரு. அண்ணனை வெட்டினவங்களை ஏதாச்சும் செஞ்சே ஆகணும்னு உறுதியா இருந்திருக்காரு. ஆனா மணிகண்டன் கூட இருந்த சிலர் ஒரே ஏரியாவில் இருந்துகிட்டு நமக்குள்ள சண்டை போடுறது சரியில்லை, அதனால பிரச்சனையை பேசி முடிச்சுட்டு எல்லோரும் ஒற்றுமையா இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் முருகனுக்கு சங்கர் மேல இருந்த கோபம் தீரவே இல்லை. எங்க அண்ணனை வெட்டினவன் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்திருக்காரு முருகன் தனக்கு ஸ்கெட்ச் போடுற விஷயம் சங்கருக்கு தெரிய வந்திருக்கு. அதனால முருகன் முந்துறதுக்குள்ள நாம் அவனை வெட்டி கொலை செஞ்சிடலாம்னு திட்டம் போட்டிருக்காரு சங்கர். சம்பவத்தன்னைக்கு அங்க உள்ள அம்மன் கோவில் நிகழ்ச்சிக்கு தன்னுடைய நண்பர்கள் கூட போயிருக்காரு சங்கர். அப்போ எல்லோரும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்தப்ப முருகன் மட்டும் தனியா வீட்டுல இருக்கிற விஷயம் சங்கருக்கு தெரிய வந்திருக்குது. உடனே பயங்கர ஆயுதங்களோட போன சங்கர் டீம் முருகனை ஓட விரட்டி இருக்காங்க. முருகனும் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வறண்டு கிடந்த தண்டலம் ஏரிக்குள்ள ஓடி இருக்காரு. பாதியிலேயே தடிக்கு விழுந்த அவரை அந்த கும்பல் கை கால் முகம் மார்புன்னு பல இடங்கள்ல வெட்டி கொடூரமா கொன்னுட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சங்கர், பாலாஜி, சாரதின்னு மொத்தம் 10 பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகளிடம் இருந்து தாய்க்கு வந்த வாட்ஸ்அப் மெசேஜ். பதறி அடித்துக் கொண்டு மகளின் புகுந்த வீட்டுக்கு சென்ற போது அதிர்ச்சி. கணவன் வீட்டில் உயிரற்ற உடலாய் கிடந்த இளம் பெண்ணை பார்த்து கதிகலங்கி நின்ற உறவினர்கள். கர்ப்பிணியின் விபரீத முடிவிற்கு யார் காரணம்?
கடைசியாக தாய்க்கு அனுப்பிய வாட்ஸ்அப் மெசேஜில் இருந்தது என்ன? வீட்டில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சோஃபால உட்கார்ந்திருந்த பெண் ஒருத்தங்க தன்னுடைய செல்போனை எடுத்து கேஷுவலா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தன்னுடைய மகள் ஃபசீலா கிட்ட இருந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மகள் என்ன அனுப்பியிருக்கான்னு தெரிஞ்சுக்க அந்த மெசேஜை ஓபன் பண்ணி பார்த்தப்போ அவங்களுடைய ஈரக்குலையை நடுங்கி போயிருச்சு. மெசேஜை பார்த்த அடுத்த செகண்டே மகளுடைய செல்போனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா கால் போகவே இல்லை. பதற்றத்தோட உச்சிக்கே போன அந்த பெண் பக்கத்துல உள்ள சொந்தக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு மகளுடைய புகுந்த வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க அங்க போய் பார்த்தப்போ ஃபசீலா தூக்குல சடலமா தொங்கிட்டு இருந்திருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் ஃபசீலாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்குனாங்க. அப்போ ஃபசீலாவுடைய அம்மா, என் பொண்ணு கடைசியா எனக்கு அனுப்புன வாட்ஸ்அப் மெசேஜை பாருங்க சார், அதை பார்த்தாலே போதும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிரும்னு சொல்லி இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த வாட்ஸ்அப் மெசேஜை போலீஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை ஆண்டுகளா ஃபசீலா அனுபவிச்ச ரண கொடூரங்களை பத்தி போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. கேரளா திருச்சூர் பக்கத்துல உள்ள வெள்ளாங்குளர் பகுதியை சேர்ந்த 23 வயசான ஃபசீலாவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த நௌஃபலுக்கும் கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 2 வயசுல ஒரு மகன் இருக்கான். கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாட்கள் நௌஃபல் ஃபசீலாவை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டதாவும், ஆனா அதுக்கப்புறம் கூடுதல் வரதட்சணை கேட்டு மனைவியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சதாவும் சொல்லப்படுது. புகுந்த வீட்டில் பல கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருந்த ஃபசீலா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கணவர் நௌஃபல் மட்டுமல்ல, மாமியார் ராம்லாவும் சேர்ந்து அந்த இளம் பெண்ணை துன்புறுத்தி இருக்காங்க. வார்த்தைகளால டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த கணவனும் மாமியாரும் ஒரு கட்டத்துல அடிச்சு உதைச்சு உடல் ரீதியா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இத பத்தி தன்னுடைய பெற்றோர்கிட்ட மூச்சே விடாம எல்லா கஷ்டத்தையும் தனக்குள்ளேயே போட்டு புதைச்சிருக்காங்க அந்த இளம் பெண் ஃபசீலா. இதுக்கிடையில ஃபசீலா 2வது முறையா கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க. ஆனாலும் கர்ப்பிணி பொண்ணுன்னு கூட பார்க்காம ஃபசீலாவை தொடர்ந்து துன்புறுத்தி இருக்காங்க. புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பணம் வேணும், நகை வேணும், அதெல்லாம் உங்க அம்மா வீட்டுல போய் வாங்கிட்டு வா, இல்லனா நீயும் உங்க அம்மா வீட்லயே போய் இருந்துக்கோன்னு நௌஃபலும் அவங்க அம்மா ராம்லாவும் சேர்ந்து ஃபசீலாவை படாத பாடுபடுத்தி இருக்காங்க. எங்க அம்மாவால எவ்வளவு பண்ண முடியுமோ அதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. நீங்க கேட்கிற அளவுக்கு பணம் நகையெல்லாம் எங்க அம்மாவால கொடுக்க முடியாதுன்னு ஃபசீலா திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு கடுப்பான மாமியார் ராம்லா கர்ப்பிணி மருமகளுடைய வயிற்றிலேயே எட்டி உதைச்சிருக்காங்க. இந்த கொடுமையை பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நௌஃபல் எங்க கிட்டேயே திமிரா பேசுறியான்னு சொல்லி ஃபசீலாவுடைய கையை உடைச்சிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க கேட்ட பணம் நகை வரலன்னா இங்கேயே கொன்னு புதைச்சிருவோம்னு நௌஃபலும் அவங்க அம்மா ராம்லாவும் மிரட்டி இருக்காங்க. இந்த கொடுமைகளை தாங்கிக்க முடியாம மனசுடைஞ்சு போன ஃபசீலா கணவனும் மாமியாரும் பண்ண கொடுமைகளை பத்தி தன்னுடைய அம்மாவுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அடுத்து தன்னுடைய மகனுக்கு முத்தம் கொடுத்தும் தட்டி கொடுத்தும் தூங்க வச்சுட்டு தூக்குல தொங்கி உயிரை மாச்சிக்கிட்டாங்க ஃபசீலா. ஃபசீலா தன்னோட அம்மாவுக்கு அனுப்பின வாட்ஸ்அப் மெசேஜ்ல அவங்க எப்படியும் என்னை கொன்னுருவாங்க, அதுக்கு முன்னாடி நானே தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் தூக்கு கயிறை கையில எடுத்திருக்காங்க. ஃபசீலாவுடைய தாய் கொடுத்த புகார் அடிப்படையில் போலீஸ் நௌஃபலையும் அவங்க அம்மா ராம்லாவையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. கேரளாவில் ஜூலை 8ஆம் தேதி விபஞ்சிகா மணியன் புகுந்த வீட்டில் வரதட்சணை கொடுமை தாங்காம 1.5 வயசு மகளை கொன்னுட்டு தானும் உயிரை விட்டுட்டாங்க. அதே மாதிரி கடந்த 21ஆம் தேதி கொல்லத்தை சேர்ந்த அதுல்யாங்கிற இளம்பெண் தன்னுடைய கணவரும் கணவர் வீட்டாரும் வரதட்சணை கேட்டு பண்ண டார்ச்சர் தாங்காம சார்ஜாவில் உள்ள கணவர் வீட்டில் வச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கேரளா மாநிலத்துல சமீப காலமா வரதட்சணை கொடுமைகளும் அதனால இளம் பெண்கள் உயிரை மாச்சுக்கிற சம்பவங்களும் அதிகரிச்சுக்கிட்டே போறது அங்க உள்ள மக்களை அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. காணாமல் போன மூதாட்டியை தேடி அலைந்த அக்கம் பக்கத்தினர் மாந்தோப்பில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. போலீஸ் விரித்த வலையில் வசமாக சிக்கிய தம்பதி கணவனும்
மனைவியும் ஜோடியாக சேர்ந்து மூதாட்டியை கொன்றது ஏன்? 12 வருடங்களுக்கு பின் நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு என்ன? அதிகாலை நேரத்துல பெண் ஒருத்தங்க செங்காட்டு பகுதியில் உள்ள மாந்தோப்பு வழியா போயிருக்காங்க. அப்போ மாந்தோப்புக்கு நடுவுல பாதி எரிஞ்ச நிலையில மூதாட்டியுடைய சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சியான பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை ஆய்வு பண்ணாங்க. உடல் பாதி எரிஞ்ச நிலையில இருந்ததால உயிரிழந்தவங்க யாருன்னு அடையாளம் காண்றதுல போலீஸுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. மறுநாள் வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமா சடலத்தை யாரோ பெட்ரோல் ஊத்தி எரிச்சது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் சுற்று வட்டாரத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல சமீபத்துல காணாம போன பெண்களுடைய லிஸ்டை எடுத்து தீவிர விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். அதுல 50 வயசுக்கு மேல ராஜம்ங்கிற மூதாட்டி மட்டும் காணாம போனதா பதிவாகி இருந்திருக்கு. உடனே ராஜத்துடைய வீட்டுக்கு போன போலீஸ் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. அப்போ மூதாட்டியுடைய வீட்டுக்கு லாஸ்டா இதே ஏரியாவில் உள்ள பாஸ்கர் சரிதா தம்பதி தான் போனாங்கன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொல்லி இருக்காங்க. உடனே அவங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போய் விசாரணை பண்ணாங்க போலீஸ். அதுல தான் பல உண்மைகள் வெளியில வந்திருக்கு. திருவள்ளூர்ல உள்ள ஈக்காடு பகுதியை சேர்ந்தவங்க 55 வயசான ராஜம். இவங்க ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது. இவங்களுடைய கணவர் சில வருஷத்துக்கு முன்னாடி உயிரிழந்துட்டதால அதுல இருந்து ராஜம் தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்டையும் நல்லா பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க மூதாட்டி ராஜம். அப்போ அதே தெருவுல உள்ள பாஸ்கர் சரிதா தம்பதிக்கு மூதாட்டியோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 குடும்பமும் நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. மூதாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போறது, மூதாட்டிக்கு எந்த ஒரு பொருள் தேவைனாலும் உடனே போய் கடையில வாங்கிட்டு வர்றதுன்னு மூதாட்டிய கவனிச்சிருக்காங்க பாஸ்கர் சரிதா தம்பதி. மூதாட்டிய விழுந்து விழுந்து கவனிக்கிறது அவங்க மேல உள்ள பாசத்தினால இல்ல, நகைக்காக தான் மூதாட்டியால கண்டுபிடிக்க முடியல. இந்த தம்பதிக்கு மூதாட்டி வீட்டுல இருந்த தங்க நகை மேல ஒரு கண் இருந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு மூதாட்டியுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க சரிதா. அப்போ மூதாட்டி கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட சரிதா பீரோவுல இருந்து மூதாட்டியுடைய 5 பவுன் தங்க நகையை எடுத்திருக்காங்க. பீரோவை திறக்கிற சத்தத்தை கேட்ட மூதாட்டி உடனே பெட்ரூமுக்கு போய் பார்த்திருக்காங்க. அப்போ சரிதா கையில 5 பவுன் செயின் இருந்திருக்கு. இத பார்த்த மூதாட்டி, உன்னைய நம்பி வீட்டுக்குள்ள விட்டா என்னுடைய நகையவே திருடுறியான்னு சண்டை போட்டிருக்காங்க. மூதாட்டி சத்தமா சண்டை போடுறத பார்த்து பயந்து போன சரிதா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வந்துட்டா நம்ம மாட்டிப்போம்னு நினைச்சு அங்கிருந்த கிரைண்டர் கல்லை எடுத்து மூதாட்டியோட தலையிலேயே அடிச்சிருக்காங்க. இதுல வலி தாங்க முடியாம அதிக ரத்தம் வெளியேறி மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அப்புறம் தன்னுடைய கணவருக்கு போன் பண்ண சரிதா நடந்த விஷயத்த ஒண்ணு விடாம சொல்லி மூதாட்டியுடைய வீட்டுக்கு கூப்பிட்டிருக்காங்க. அப்போ ராஜமோட வீட்டுக்கு போன பாஸ்கர் ஏன் இப்படி பண்ணனு மனைவிய சத்தம் போட்டிருக்காரு. அப்புறம் கொலை கேஸ்ல இருந்து மனைவியை காப்பாற்ற முடிவு பண்ண பாஸ்கர் மூதாட்டியுடைய உடலை அங்கிருந்த சாக்கு பையில கட்டியிருக்காரு. நைட்டு எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறம் தன்னுடைய வாகனத்திலேயே மூதாட்டியுடைய உடலை செங்காடு பகுதியில் உள்ள மாந்தோப்புக்கு எடுத்துட்டு போய் 2 பேரும் சேர்ந்து பெட்ரோலை ஊத்தி எரிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் தீர விசாரிச்சு பாஸ்கர் சரிதாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த வழக்கு விசாரணை காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்தில் நடந்துட்டு வந்துச்சு. இதுக்கிடையில சம்பவம் நடந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் சரிதாவுக்கு 31 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் பாஸ்கருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் விதிச்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. நாட்டையே உலுக்கிய கர்நாடக முன்னாள் எம்பி பிரஜ்வால் ரேவண்ணாவின் பாலியல் வழக்கு. வீட்டு பணிப்பெண்கள், அரசு பெண் ஊழியர்கள், மூதாட்டிகள் என வயது வித்தியாசம் பார்க்காமல் சீரழித்த கொடூரம். சோசியல் மீடியாவை ஆக்கிரமித்த 4000க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள். கர்நாடக அரசியலில் பெரும் புயலை கிளப்பிய
பிரஜ்வால் ரேவண்ணாவின் வழக்கில் 14 மாதங்களில் நீதிமன்றம் கொடுத்த அதிரடி தீர்ப்பு என்ன? முன்னாள் பிரதமருடைய பேரன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்னு இப்படி ஏகப்பட்ட அடையாளங்கள் இருந்தும் ஒரு பொண்ணு கொடுத்த புகார்தான் பிரஜ்வால் ரேவண்ணா யாரு, எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. அந்த புகாருக்கு அப்புறம் அடுத்தடுத்து வெளிவந்த வீடியோக்கள், போட்டோக்கள் பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய அரசியல் வாழ்க்கையவே தலைகீழா கவிழ்த்து போட்டுச்சுன்னு சொல்லலாம். நாட்டில் மூளை முடுக்கில் இருக்கிற மக்கள் எல்லோரும் பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனதுல குடும்பமே அவமானத்துல கூனி குறுகி போயிட்டாங்க. கடந்த 2024 ஏப்ரல் 28 கர்நாடகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு 40 வயதான பெண் ஒருத்தங்க வந்தாங்க. கண்கள் முழுக்க கண்ணீரோட கையில வெள்ளை பேப்பரை எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்த அந்த பெண் கிட்ட என்னமா கம்ப்ளைண்ட், என்ன விஷயம்னு அங்க இருந்த காவலர்கள் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பெண் அழுதுகிட்டே சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அங்க இருந்த காவலர்களை ஷாக் ஆக வச்சிருக்கு. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவுடைய பேரன் பிரஜ்வல் பண்ணை வீட்டுல தான் வேலை பார்த்துட்டு வந்ததாவும், வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல பிரஜ்வல் ரேவண்ணா தன்னை பாலியல் ரீதியா துன்புறுத்தினதா வேதனையோட சொல்லியிருந்தாங்க. கிச்சன்ல நின்று சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து நின்று தவறான இடத்துல தொடுறதுன்னு என்ன டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாம என்னோட மகளையும் பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காருன்னு புகார் சொல்லி இருக்காங்க. இவரு என்னையும் என்னுடைய மகளையும் மட்டுமல்ல பல பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணி வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. ஒரு நாள் அவருடைய ரூமை சுத்தம் பண்றதுக்கு போனப்போ லேப்டாப்ல ஒரு பொண்ணோட நெருக்கமா இருந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிவு பண்ணேன்னு சொல்லி இருக்காங்க. இந்த பெண் சொல்றது உண்மைதானா, இல்ல அரசியல்ல உள்ளவங்க மேல அவதூறு பரப்புறதுக்கு இந்த பெண்ணை விட்டு யாராச்சும் பிரஜ்வல் ரேவண்ணா மேல புகார் கொடுக்க வச்சிருக்காங்களான்னு விசாரிக்க தீவிர விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். அதுலதான் அந்த பெண் சொன்ன விஷயம் உண்மைதான் அப்படிங்கிறது உறுதியானதுக்கு அப்புறம் டிசம்பர் 31 புலன் விசாரணைய ஆரம்பிச்சாங்க. ஹாசன் தொகுதி முன்னாள் எம்பியான பிரஜ்வல் ரேவண்ணா பல பெண்களோட பாலியல் உறவுல இருந்த வீடியோக்கள் ஒவ்வொன்றும் சோசியல் மீடியாவில் லீக் ஆக ஆரம்பிச்சது. 100க்கும் அதிகமான பொண்ணுங்க பிரஜ்வல் ரேவண்ணா மேல அடுக்கடுக்கான பாலியல் புகார்களையும் கொடுத்திருக்காங்க. பிரஜ்வல் ரேவண்ணா இளம் பெண்களோட நிர்வாணமா இருக்கிற வீடியோக்கள் வெளியாகி கர்நாடக அரசியல்ல புயலை கிளப்புச்சு. சின்ன சின்ன இளம் பெண்கள்ல இருந்து 60 வயசான மூதாட்டிய கூட விட்டு வைக்காம பாலியல் வன்கொடுமை பண்ணி அதை வலுக்கட்டாயமா வீடியோ எடுத்து வச்சு பல முறை பாலியல் உறவுல இருந்திருக்காரு பிரஜ்வல் ரேவண்ணா. பாதிக்கப்பட்ட பெண்கள் வரிசையா நின்று கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்க இந்த விஷயம் பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சது. மாநிலம் முழுக்க பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய போட்டோக்களை தீயில கொளுத்தியும் காலணியால அடிச்சும் போராட்டத்துல குதிச்சாங்க. தன்னுடைய வக்கிர புத்தி வெளியே வர ஆரம்பிச்சதும் பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனிக்கு எஸ்கேப் ஆகிட்டாரு. பல பொண்ணுங்களோட பிரஜ்வால் படுக்கை அறையில நெருக்கமா இருக்கிற வீடியோக்கள் வெளியான நிலையில அவருடைய அப்பா கொலனார் அசிப்பூர் எம்எல்ஏவுமான ரேவண்ணா மேலையும் ஒரு பொண்ணு பாலியல் புகாரை கொடுத்தாங்க. பிரஜ்வால் எம்பியா இருந்த ஹசன் பகுதியில் உள்ள பொண்ணுங்களுடைய ஆபாச வீடியோக்கள் தான் ஒரு பென்ட்ரைவ் முழுக்க இருந்திருக்கு. இப்படி கிட்டத்தட்ட 4000த்திற்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வெளியில வந்திருக்கு. வீட்டுல மனைவி இல்லைன்னா வேலைக்கார பெண்களுடைய நிலைமை கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு தான் இருக்குமாம். ஸ்டோர் ரூமுக்கு வர வச்சு கொடூரமான முறையில நடந்து பாராம் பிரஜ்வால். வேலைக்கு வரலன்னா வீடியோ கால் பண்ணி நிர்வாணமா பேச சொல்லி வேலைக்கார பெண்களை சித்திரவதை பண்ணியிருக்காரு. இந்த பாலியல் விஷயம் பூதாகரமா வெடிச்சதுக்கு அப்புறம் தலைமறைவான பிரஜ்வாலை அரெஸ்ட் பண்ற வேலையில போலீஸ்காரங்க மும்முரமா ஈடுபட்டாங்க. போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருந்த பிரஜ்வால் மே 31 கர்நாடகாவுக்கு வரும்போது சுத்தி வளைச்ச போலீஸ் அவரை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் சிறையில அடைச்சாங்க. அதுக்கு பிறகு ஜாமீன் கேட்டு பல முறை தாக்கல் பண்ண மனுக்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு.
மக்கள் பிரதிநிதிகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்துட்டு வந்த இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 2000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை, 113 சாட்சியங்கள், வாக்குமூலம், தடயவியல் சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. மொத்த விசாரணைகளும் முடிஞ்ச நிலையில 14 மாசத்துக்கு அப்புறம் இந்த கேஸ்ல பிரஜ்வால் ரேவண்ணா குற்றவாளின்னு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. 15 வயது மகளுடன் வீட்டிற்குள் இருந்த பெண், பர்தா அணிந்து கொண்டு பெண் வேடத்தில் கதவை தட்டிய நபர் திருமண பத்திரிகை கொடுக்க வந்திருப்பதாக கூறி வீட்டிற்குள் நுழைந்து கைவரிசை, லேடிஸ் வாய்ஸில் மிமிக்ரி செய்து கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி நகை பணத்தை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையன் சிக்கினானா? குடியிருப்புகள் அதிகம் உள்ள பகுதியில் பட்ட பகலில் நடந்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? ஏகப்பட்ட வீடுகள் அடுத்தடுத்து இருக்கிற நெருக்கமான குடியிருப்பு பகுதி அது. அந்த தெருவில் 2-3 இடத்துல புது வீடு வேற கட்டிட்டு இருந்திருக்காங்க. அதனால ஆள் நடமாட்டம் அதிகமாவே இருந்திருக்கு. அப்போ அங்க உள்ள வீட்டுல இருந்து அல்லா அல்லான்னு பெண்கள் கத்தி கூச்சல் போடுற சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தம் கட்டிட வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு மேஸ்திரிக்கு கேட்டிருக்கு. உடனே அவரு கூட வேலை பார்த்துட்டு இருந்த தொழிலாளர்களை கூப்பிட்டுட்டு சத்தம் கேட்ட வீட்டுக்கு போய் பார்த்திருக்காரு. அங்க கதவு வெளிப்பக்கமா பூட்டப்பட்டிருந்திருக்கு. கதவை திறந்ததும் உள்ள இருந்து தாயும் மகளும் பதறி அடிச்சுக்கிட்டு வெளியில ஓடி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட விசாரிச்சப்பதான் பட்ட பகல்ல நடந்த அதிர்ச்சி சம்பவத்தை பத்தி தெரிய வந்திருக்கு. திருப்பத்தூர் பக்கத்துல உள்ள ஆம்பூர் முகமதுபுரா மசூதி 2வது தெருவை சேர்ந்த முபாரக் பாஷா அந்த ஏரியாவில் ஃபேன்சி ஸ்டோர் நடத்திட்டு வராரு. வீட்டில் மனைவி சுல்தானா, 15 வயசு மகள் மிஸ்கானும் மட்டும் இருந்திருக்காங்க. காலையில 11 மணிக்கு வீட்டு காலிங் பெல் சத்தம் கேட்டு சுல்தானா கதவை திறந்திருக்காங்க. அப்போ பர்தா அணிஞ்சிருந்த ஒருத்தங்க, நான் முபாரக் பாஷாவுடைய ஃப்ரெண்டு, என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், பத்திரிகை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே சுல்தானா அவங்கள வீட்டுக்குள்ள வர சொல்லி சோஃபாவில் உட்கார வச்சிருக்காரு. அடுத்து வீட்டுக்கு வந்தவங்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கறதுக்கு சுல்தானா கிச்சனுக்குள்ள போயிருக்காங்க. அப்போ கண் இமைக்கிற நேரத்துல மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த அந்த நபர் கத்திய சிறுமி மிஸ்கானுடைய கழுத்துல வச்சு மிரட்டி இருக்கான். சிறுமியுடைய கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு பர்தாவை விலக்கி முகத்தை காட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு பர்தா போட்டு வந்தது பெண் இல்ல ஒரு ஆண் அப்படிங்கிறது. ஏன்னா அது வரைக்கும் அந்த நபர் லேடிஸ் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணி பேசியிருக்கான். பர்தாவையும் லேடிஸ் வாய்ஸையும் கேட்ட சுல்தானாவும் மிஸ்கானும் அது பொண்ணுதான்னு நினைச்சு வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. ஆனா கொஞ்சம் அசந்த நேரம் பார்த்து அந்த கொள்ளையன் கத்தியை எடுத்து சிறுமி கழுத்துல வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். மகள் கழுத்துல கத்தி இருந்ததால சுல்தானா நகை பணமெல்லாம் பீரோவில் தான் இருக்குன்னு சொல்லி சாவி இருக்கிற இடத்தையும் அந்த கொள்ளையன் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கொள்ளையன் வேகமா பீரோவை திறந்து அங்க இருந்து 40 பவுன் தங்க நகையையும் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு தான் கொண்டு வந்த பையில அதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சுல்தானாவையும் மிஸ்கானையும் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு தப்பிச்சு போயிட்டான். தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சுல்தானா கிட்டையும் சிறுமி மிஸ்கானா கிட்டையும் விசாரணை நடத்தினாங்க. பர்தா போட்டுக்கிட்டு பொண்ணு மாதிரி வந்து கைவரிசை காட்டினவனுக்கு 40 வயசு இருக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டுமில்ல, நகை பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு அந்த கொள்ளையன் நடந்து போன சிசிடிவி காட்சியையும் போலீஸ் கைப்பற்றி இருக்காங்க. சிசிடிவி காட்சி, அதுக்கப்புறம் சுல்தானா சொன்ன அங்க அடையாளங்களை வச்சு போலீஸ் அந்த கொள்ளையனை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இதே மாதிரி திருப்பத்தூர் ஆரிஃப் நகர்ல உள்ள ஒரு வீட்டுல ரேஷ்மாங்கிற 38 வயது பெண் மட்டும் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. பகல் 12 மணி அளவுல திடீர்னு வீட்டுக்குள்ள புகுந்த ஒருத்தன் அங்க இருந்த சைக்கிளையும் மற்ற பொருட்களையும் திருடிட்டு போக முயற்சி பண்ணியிருக்கான். ஏதோ சத்தம் கேக்குதேன்னு நினைச்சு ரேஷ்மாவும் வெளியில எட்டி பார்த்திருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தன் சைக்கிளை திருடிட்டு போக முயற்சி பண்றத பார்த்து ரேஷ்மா கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வந்தா சிக்கிருவோம்னு நினைச்சு பயந்து போனவன் அங்க கிடந்த இரும்பு கம்பியால ரேஷ்மாவுடைய தலையில சரமாரியா அடிச்சுட்டு அவங்க கையில இருந்த செல்போனை பறிச்சுக்கிட்டு திருடின சைக்கிள்லயே தப்பிச்சு போயிருக்கான்.
இதுல பலத்த காயமடைஞ்ச ரேஷ்மா திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ரேஷ்மாவுடைய செல்போன் நம்பரை வச்சு லொகேஷனை ட்ரேஸ் பண்ண போலீஸ் அடுத்த 5 மணி நேரத்துல ரேஷ்மாவை அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போன கலைஞர் நகரை சேர்ந்த சிறுவனை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. திருப்பத்தூர் மாவட்டத்துல சமீப காலமா கொள்ளை சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போறதா மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அதுவும் பட்ட பகல்லேயே வீட்டுல தனியா இருக்கிற பெண்களை குறிவச்சு அசம்பாவித சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதா புகார் எழுந்திருக்கு. காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து எந்த பயமும் இல்லாம நிம்மதியா வாழ்றதுக்கு வழிவகை செய்யணுங்கிறதா திருப்பத்தூர் மாவட்ட மக்களுடைய கோரிக்கையா இருக்குது. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு